ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு முழுவதுமாய் கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கான ராஜயோகம் உன் கைகளில் வந்து சேர்வதற்கு தயாராகிவிடும். இப்போது உனக்கான அதிர்ஷ்ட நேரம் தொடங்கியுள்ள இந்த நல்ல நேரத்தில் இந்த வராகி அம்மா நான் சொல்வதை முழுவதுமாய் கேட்டுவிடு என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை புரிந்து கொண்டதாலும் அவர்களின் சுயரூபத்தை உணர்ந்து விட்டதாலும் தானே ஏன் இப்படி நடக்கிறது, இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என உன் மனம் வலிக்கிறது. ஐயோ, இவர்களை நான் இத்தனை நாளாய் உயிராய் நினைத்தேனே, உணர்வாய் மதித்தேனே, இவர்கள்தான் என் காலம் முழுமைக்கும் நல்லது செய்வார்கள் என நம்பினேனே என நீ நம்பிய மனிதர்களே இப்போது உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அல்லவா? கவலைப்படாதே என் செல்லமே, இதைத்தானே நான் நித்தமும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அளவோடு இருக்கட்டும். மனிதர்கள் என்னதான் மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருந்தாலும், இலகுவான மனம் கொண்டவர்களாக இருந்தாலும், சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சில நேரங்களில் அவர்களது கெட்ட எண்ணமும் காரியக்கார எண்ணமும் அவர்களது சுயநல எண்ணமுமே கூட அவர்களை தவறான வழியில் கொண்டு சேர்த்துவிடும் என சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர்களை நம்பி ஏமாந்தது என்பது உன் தவறுதான். ஆனால் நீ வருத்தப்படாதே. இப்படியே அவர்கள் எத்தனை நாள் மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்துவிடப் போகிறார்கள்? இன்று உன்னை ஏமாற்றி அவர்கள் நாளை இன்னொருவரால் ஏமாற்றப்பட்டு மீண்டும் உன்னை தேடி உன்னருகில் வந்து நிற்கத்தான் போகிறார்கள். மற்றவர்களது செயல்களை நினைத்து நீ மன உளைச்சலுக்கு ஆளான காலமெல்லாம் போதுமென் செல்லமே. நம்பி நம்பி ஏமாந்து உயிர் போகும் வழியை அனுபவித்த உன்னை காப்பாற்றி இனி உனக்கான நல்லதை செய்து யாருமே அனுபவித்திராத ராஜயோகத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். கூடிய விரைவில் உன் மனம் தெளிவு பெறும். கொஞ்சம் அமைதியோடு இரு என் செல்லமே. உனக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. நீ எதற்காகவும் கலங்காதே. உனக்கு உண்மையாய் யாரும் இல்லையே, உனக்கு ஆதரவாய் யாரும் இல்லையே என யோசித்து கவலைப்படாதே. உனக்கு துணையாய் இந்த வராகி அம்மா நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கும் நல்ல நிகழ்வுகள் கூடிய விரைவில் உன் வீட்டில் நடக்கும். உனக்கு துரோகம் செய்தவரும் ஏமாற்று வேலை செய்தவரும் அதற்குரிய தண்டனையை பெற்று கூடிய விரைவில் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை நான் உருவாக்கத்தான் போகிறேன். இந்த துன்பத்தை தரக்கூடிய வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா என யோசிக்காதே. ஒவ்வொரு துன்பத்தின் முன்பாகவும் நிச்சயமாய் பல நல்ல விஷயங்கள் நடந்தது தானே. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ அனுபவித்த நீ இப்போது துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதே போலதான் கூடிய விரைவில் இந்த துன்பமும் முடிந்து போய் உனக்கான சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் மீண்டும் உன் வாழ்வில் நடப்பதற்கு நானே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என பல நாட்களாக யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னவோ உனக்கு நேரமில்லை என சொல்வது போல பல முறை தள்ளி போகவும் தாமதமாகவும் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதல்லவா? கடலலை போல நீ பரபரப்பாக இல்லாமல் என்னை போல அமைதியாக இரு. நான் பேசுவது உனக்கு கேட்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை மனதளவில் உணர்ந்து கொள் என் செல்லமே. பரபரப்பாக வாழ வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையே இப்படி தோல்வியாய் இருக்கிறதே என துவண்டு போகாதே. உன்னை தூக்கிவிடதானே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். என்னையே கதி என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை கை தூக்கிவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். இப்போதைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள்தான் ஓங்கி நிற்கும். நிற்பதுவும் நடப்பதும் என் செயலால் தான் என நினைத்து நீ மகிழத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் உனக்கு அழகாக நான் முடித்து தருவேன். இத்தனை நாட்கள் காத்திருந்த நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வர வேண்டுமல்லவா? அதை விட்டுவிட்டு இப்போது நீ அவசரப்பட்டால் உன் நிம்மதிதான் தொலைந்து போகுமே தவிர எதுவும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. உன் மனபாரமோ அல்லது உன் பயமோ அதிகரிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை உச்சரிப்பதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. உன் கஷ்டமான காலங்களிலும் உனக்கு துன்பமான சூழ்நிலையிலிருந்தும் நீ மீண்டு வர வேண்டுமானால் இந்த வராகி அம்மா என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு.
நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போனால் அது வேறொரு பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. உன் மனதை நீதான் அடக்க வேண்டும். உன் மனம் அடங்க அடங்க அவசரமும் அவசியமும் உனக்கு புரிந்து போகும். தேவையில்லாத அவசரத்தையும் பதட்டத்தையும் விலக்கி வைத்து அவசியத்தையும் நிதானத்தையும் நீ புரிந்து ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த தொடங்கி விடுவாய். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என நம்பி பொறுமையாய் காத்திரு. இனி நடக்கப்போது எல்லாமே உனக்கு நன்மையாய் நடக்கும் என் செல்லமே. நான் பேசும் வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையான பேச்சாக இருந்தாலும் கூட உன் மனதில் நிறைய விஷயங்கள் எதிர்மறையானதாக தானே இருக்கிறது. ஐயோ, அது தவறாய் நடந்து விடுமோ, இதில் ஏமாற்றம் அடைந்து விடுவோமோ, அது கிடைக்காமல் போய்விடுமோ என உன் மனதிற்குள் எதிர்மறையாய் பல விஷயங்களை நீ வைத்து கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி முன்னேறி போகும்? நீ செல்லும் பாதையிலும் வாழும் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். என் இன்னல்கள் எல்லாம் குறைந்து போய் இன்பங்கள் பெருகும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஆழமாய் வைத்துக்கொள். ஐயோ, என்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என இனிமேலும் நீ கதறாதே. உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்க இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் என் செல்லமே. இழந்ததையும் உன்னை விட்டு போவதையும் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புத வாழ்க்கையையும் புரிந்து கொள்ளாமல் நீ இழந்து விடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். முதலில் இப்போது உனக்கு கிடைத்ததையும் நான் உனக்கு கொடுத்ததையும் நினைத்து மகிழ்ச்சியாய் மாறப்பார். இழந்த விஷயங்கள் மீண்டும் தானாகவே உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ அனுபவித்த சோதனைகளை விட, நீ பட்ட கஷ்டங்களை விட பல மடங்கு சிறப்பான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிலையான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கீழே விழுந்து விட்டாய் என்பதற்காக இப்படியே கீழேயே இருந்து விடுவோமோ என யோசிக்காதே. விதியின் விழுதுகள் உன்னை கீழ் நோக்கி இழுத்தாலும் உன்னை மேல் மேலும் தலை நிமிர்ந்து வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. சூழ்நிலைகள் மட்டும்தான் வெற்றியை தீர்மானம் செய்கிறது என நீ நினைக்கிறாயா? நிச்சயமா இல்லை. உன்னுடைய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அதை நீ எதிர்கொள்ளும் விதமும் சேர்ந்துதான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது. எந்த பிரச்சனை என்றாலும், எந்த விஷயம் என்றாலும், எந்த கஷ்டம் என்றாலும் அதை சமாளிக்க தயாராக நீ இருந்தால் எல்லாவற்றையும் சமாளித்து சாதனை படைத்து விடுவாய் என் செல்லமே. எந்த வேலையை செய்தாலும், எந்த விஷயத்தை அணுகினாலும் மிகுந்த கவனத்தோடு அதை சிறப்பாக செய்ய பழகு. ஏனெனில் இன்று நீ தேவை என நினைப்பது நாளை தேவையற்றதாக கூட இருக்கலாம் அல்லவா? நடந்து முடிந்ததை ஒருபோதும் நினைத்து பார்க்காதே. இனிமேல் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் வரை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக இருந்து நானே உன்னை வழி நடத்துவேன். நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம். உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதும். உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் இறக்கிவை என நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் இன்னும் நீ என்னை நாடி வரவே இல்லை அல்லவா? பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் நீ என்னை தேடி வந்தாலும் சரி, நாடி வரவில்லை என்றாலும் சரி, உன் கவலைகளை போக்க வேண்டியது ஒரு அம்மாவாக என்னுடைய கடமைதானே. அதை நான் நிச்சயம் சிறப்பாய் செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை தருவேன்.